அனைவருக்கும் காலை வணக்கம். நான் டாக்டர் குமரேசன். எல்லாருக்கும் என்னை டாக்டர் குமரேசன் தெரியும். எங்கள் கிராமத்தில் எங்கள் ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வைக்க வேண்டி குமரேசன் வெள்ளையன் மகன் சொல்லுவாங்க. வைக்க வேண்டி வெள்ளையன்னா எங்கள் அப்பா ஒரு விவசாயி. அது பல பேர் அப்படி சொல்லியே சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அது ஒரு வெறியாகவே மாறிச்சு. வைக்க வேண்டி வெள்ளையன் மகன், வைக்க வேண்டி வெள்ளையன், ஏன் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு. ஏன்னா மெயினாக மருத்துவத்தில் எனக்கு ஈடுபாடு வந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கள் அம்மா வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டாங்க. அது அது சம்மந்தமாக நான் எங்கள் அப்பாவும் வந்து கிட்டத்தட்ட போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. மதுரை, திருச்சி, சென்னை எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் கடைசியில் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியல. அவங்க மரணப்படுக்கையில் இருக்கும்போது கடைசியாக வேண்டுகோளே ஒரே ஒரு வார்த்தை, நம்ம ஊரில் நீ மருத்துவத்தை கொண்டாடணும், அதை வந்து இந்த மாதிரி கேன்சர் இருக்கிறத முன்னாடியே கண்டுபிடிச்சி ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருந்தா என்னையும் காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. அதன் விளைவாக தான் நான் இப்போ ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி குளோபல் மிஷன் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது ஒரு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல், சர்வீஸ் ஹாஸ்பிட்டலாக ஆரம்பித்து நடத்திக்கிட்டு வரேன். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். நான் ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் ஒரு எமர்ஜென்சி இன்சார்ஜாக இருந்தேன். அப்போ நான் நிறையா டாக்டர் பேஷண்ட்ஸ் பார்த்துக்கிருந்தேன். அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஒரு செல்வந்தர், ஊர்லேயே ஒரு பெரிய செல்வந்தரான ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க வந்து எனக்கு ரெகுலர் பேஷண்ட்ஸ். அவங்க வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு அவங்க வைத்தியத்தெல்லாம் பார்த்துட்டு, ஐயா சார் ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு, என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, வெளியில் வந்து எங்கள் வீட்டில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒரு ஐயா இருக்காங்க, அவர் கையில் காசு இல்லைன்னு நினைக்கிறேன், இங்கே வந்துட்டார் அந்த ஆஸ்பத்திரிக்கு, அதனால் அவர் என்ன வைத்தியம் பார்த்தாலும் நான் காசு பே பண்ணிக்கிறேன் சார், நீங்கள் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அப்போ சரிம்மா நீங்கள் வர சொல்லுங்கள், நான் உள்ளே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னோடனே கதவை திறந்துட்டு அந்த அம்மா வந்து வெள்ளையாங்க வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உள்ளே வந்தோடனே ஒரே சத்தம். அப்பா வந்து வெள்ளையனா எங்கள் அப்பாவை தான் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு உள்ளே வந்தோடனே அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, டேய் அம்மா காலில் விழுகு அப்படின்னு டக்குன்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அந்த அம்மா செல்வந்தர் அம்மா கொஞ்சம் வியந்து, சார் வெள்ளையன் உங்கள் அப்பாவா சார் அப்படின்னு. அதுதான் படிப்போட ஒரு வித்தியாசமே. ஏன்னா படிப்புங்கிறது வந்து ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கான முன்னேற்றம் இல்லை, 10 தலைமுறைக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா எங்கள் அப்பாவை வந்து வெள்ளைன்னு சொல்கிறாங்க, என்னையே அதே நேரத்தில் சாருன்னு சொல்கிறாங்க. கொரோனா உச்சக்கட்டத்தில் இருந்த செகண்ட் வேவில் இருந்தப்ப நான் ரெகுலராக கேஸ் பார்த்துருந்தேன். அப்போ வந்து நான் என் கிளினிக்கில் பார்க்கும்போது ஒரு அம்மா வந்தாங்க, வயோதிக அம்மா, பயங்கர மூச்சுத்திணறலோடு வந்தாங்க. மூச்சுத்திணறல்னால் சேச்சுரேஷன் ஆக்சிஜன் லெவல் வந்து 90 தான் இருந்துச்சு, 90% தான் இருந்துச்சு. ஸோ வந்தோடனே அந்த அம்மாவை பார்த்துட்டு பரிசோதனை பண்ணிவிட்டு, அம்மா இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து அட்மிட் ஆகணும், அதே சமயத்தில் சிடி ஸ்கேன்லாம் எடுக்கணுமா அப்படின்னு. அந்த அம்மா ஒரு வயசான ஒரு 80 இயர்ஸ். அவங்க வந்து உடனே சொன்னாங்க, ஐயா நான் வந்து தெருவில் கீரை வைக்கிற பாட்டி தான், கீரை வைக்கிறவங்க தான், எனக்கு முடியல, வந்தேன் ஏதோ மாத்திரை மருந்து தருவீங்கன்னு கேள்விப்பட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் வந்து அட்மிட் ஆகணும் இது பண்ணணும், நான் போனால் தான் அடுத்த வேலைக்கே சாப்பாடு எங்கள் வீட்டில் கிடைக்கும், நீங்கள் ஏதாச்சும் முடிஞ்சால் மாத்திரை மருந்து தாங்க, இல்லைன்னா நான் அப்படியே கிளம்புறேன், அட்மிஷன்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே சரி வந்ததுக்கு அவங்க ஒரு மனக்குறைவு ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டோலோ 650 ஒரு சின்ன 2-3 டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு, சாப்பாடு முறைகள் நல்லா சாப்பிடுமா, நான்வெஜ்லாம் நல்லா சாப்பிடுங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிருக்கேன். ஒரு 2 வாரம் கழித்து நான் நினச்சேன் அது இன்னும் மோசமாகி அட்மிட் ஆகிப்பாங்க. 2 வாரம் கழித்து அதே பாட்டி தான் பேரனோட வந்தாங்க என்கிட்ட. நீ கொடுத்த மாத்திரையிலே 3 நாளில் சரியாயிடுச்சு, இப்போ என் பேரனுக்கு வந்து முடியல, அந்த எனக்கு கொடுத்தல அதே மாதிரி சளி மாத்திரை நல்லா குடியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து உண்மையிலே செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் சார்ந்த மருத்துவத்தில் வந்து நான் எதிர்பார்த்தது வந்து மாத்திரை மருந்து தானே, அதுக்கு மீறி 50% ஒரு மனுஷனோட தன்னம்பிக்கையை வாழ வைக்கும்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்குள்ள தான் கொரோனாவில் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாலே நல்லா வந்துடுவாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா மாத்திரை மட்டும்தான் மருந்து இல்லை, அணுகுமுறை அதே மாதிரி அவனோட தன்னம்பிக்கை, பேஷண்ட்டோட தன்னம்பிக்கை தான் மிகப்பெரிய ஒரு மருந்து, அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே நல்ல ரெக்கவரி இருக்கும்னு சொல்லிக் கொடுத்தது ஒரு 80 வயசு படிக்காத ஒரு அம்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அனைவருக்கும் நன்றி.